வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். மனிதனுடைய பலம் அப்படிங்கிறதே இந்த கால், கால் மூட்டு, இடுப்பு, இது மூன்றையும் அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம். அது குறிப்பா சொல்லணும்னா இந்த கால் மூட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த கால் மூட்டு எந்த அளவுக்கு வலுவாகவும் நல்ல மடக்கி நீட்டக்கூடிய தன்மையும் நம்ம கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இதே நம்மளுடைய கால் மூட்டுல ஒரு சின்ன வலியோ இல்ல கஷ்டமோ மடக்க முடியாத ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த கால்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி, இப்ப சென்ற பதிவுல குதிகாலை உயர்த்தி இந்த கெண்டைக்காலை எப்படி வலுப்படுத்துறது ஒரு பயிற்சி கொடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த பதிவுல இந்த கால் தசைகளுக்கான ஒரு பயிற்சி, அதுவும் இந்த மூட்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த தசைக்கான ஒரு பயிற்சியை நம்ம குறிப்பா கொடுக்க போறோம். இந்த பயிற்சியை எப்படி செய்யணும், எத்தனை முறை செய்யணுங்கிறத ஒருத்தவங்களை வச்சு நான் இப்போ செஞ்சு காமிக்க சொல்கிறேன். அவங்க செய்யும் பொழுது எப்படி செய்கிறாங்கன்னு தெளிவான முறையை நீங்கள் கவனித்து பாருங்க. அதற்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, பயன்கள் என்னங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பயிற்சிக்கு போகலாமா? இப்போ இந்த மாதிரி நேராக நின்றுக்கணும். இப்போ கால்களை அகலப்படுத்தி வைங்க. சரி, இந்த கால்களை அகலப்படுத்தி வச்சுருக்காங்களா? அகலப்படுத்தும் போது அந்த பாதம் நேராக இருக்கட்டும். இதுதான் இப்போ அகலப்படுத்தி வச்சு பாதத்தை நேராக வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னா, இந்த பாதத்தை ரெண்டையும் கொஞ்சமாக வெளிப்பக்கமாக திருப்புங்க பார்க்கலாம். திருப்பி இருக்காங்க, தெரியுதுங்களா? ரைட். அடுத்தது குனிஞ்சி தரையை தொடணும். கொஞ்சமாக முட்டியை மடக்கி குனிஞ்சி தரையை தொடுங்க பார்க்கலாம். கொஞ்சமாக முட்டியை மடக்கிறோம். இப்போ எல்லாராலையும் குனிஞ்சு தரையை தொட முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விதான். அதனால நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் முட்டியை மடக்குங்கன்னு சொல்றது. கொஞ்சம் முட்டியை மடக்குங்க பார்க்கலாம். போதும். இப்போ அந்த ரெண்டு முட்டியையும் கொஞ்சம் வெளிப்பக்கமா திறந்து வைங்க, ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ இடுப்பை இந்த அளவுக்கு எல்லாராலையும் கீழே இறக்க முடியுமா அப்படின்னா சிலரால முடியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, திரும்ப மேலே எந்திரிச்சு வாங்க. காலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அகலமா இருக்கிறத. ரைட். இந்த மாதிரி கொஞ்சமா அகலப்படுத்தி வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு தரையை தொடணும். கீழே குனிஞ்சு தரையை தொடுறோம். தொடும்போது முட்டியை மடக்கி தரையை தொடணும். பாருங்க, அவங்க முட்டியை மடக்கியிருக்காங்க. இப்போ முட்டியை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் போதும், ரொம்ப கீழே போக வேணாம். கொஞ்சம் மேல் நோக்கியே இருங்க. இதுதான். இந்த மாதிரி பொறுமையா நிதானமா செய்யணும். இதை செய்யும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், திரும்ப மேலே எந்திரிங்க. கால்களை அகலமா வச்சிருக்கோம். வச்சுட்டு அந்த பாதம் இருக்குல்ல, திரும்ப முதல்ல நீங்களும் செய்யுங்க பார்க்கலாம். கால்களை சேர்த்து வைங்க. கால்களை சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ கால்களை அகலமாக வைக்கணும். அந்த பாதம் ரெண்டையும் வெளிநோக்கி திறந்து அதே மாதிரி தான். இப்போ கைகளை தரையை தொடுங்க. முட்டியை மடக்கி கொஞ்சமாக தரையை தொட்டிருக்காங்க. இப்போ முட்டி ரெண்டையும் வெளிநோக்கி திறக்கிறாங்க. கொஞ்சமாக இடுப்பை கீழே இறக்கியிருக்காங்க. இதுதாங்க பயிற்சி. இந்த பயிற்சி சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னால் முட்டை மடக்கி உட்கார முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நீங்கள் என்ன செய்யலாம்னா, திரும்ப அதுக்கு என்ன செய்யணும்னு இப்போ நான் செஞ்சு காமிக்க சொல்கிறேன் பாருங்க. திரும்ப மேலே வாங்க. இன்னும் கூட காலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுருக்காங்களா? இப்போ முட்டை மடக்கி என்னால் செய்ய முடியாதுங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பாருங்களேன், கொஞ்சமாக கீழே குனிங்க. இப்படி யாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்களா? யாராக இருந்தாலும் குனிஞ்சு தரையை தொட முடியும். காலை அப்படி அகல. கொஞ்சமாக முட்டியை தரங்க. போதும். அவ்வளோதான். இது செய்ய முடியுமா, முடியாதா? தாராளமாக செய்யலாம்ல. திரும்ப எந்திரிச்சுக்கோங்க. அதாவது கொஞ்சமாக காலை அகலமாக வச்சு குனிஞ்சு தரையை தொடரும். குனிஞ்சு தரையை தொடுங்க. கொஞ்சம் முட்டியை மடக்கணும். ரொம்ப கிடையாது, கொஞ்சம். இப்போ முட்டியை ஓப்பன் மட்டும் பண்ணுங்க, இடுப்பை கீழே இறக்காதீங்க. முட்டியை ஓப்பன் பண்ணுங்க லைட்டாக. அவ்வளோதான், போதும். இது மாதிரி இப்போ எல்லாராலையும் செய்ய முடியும்ல. எப்படி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? திரும்பவும் எந்திரிங்க மேலே. அதாவது கொஞ்சமாக காலை அகலப்படுத்தி வைக்கணும். இப்போ கீழே குனியணும். கீழே குனிங்க. இப்போ முட்டியை கொஞ்சம் மடக்கி தான் தரையை தொட்டிருக்காங்க. இந்த ரெண்டு முட்டியும் வெளிநோக்கி திறக்கிறாங்க பாருங்களேன். ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான், போதும். இது செய்ய முடியுமா, முடியாதா? நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? இடுப்பு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. இதே முதலாவதாக செஞ்சது என்னது? இடுப்பு நல்லா கீழே இறக்குங்க. இது வந்து முதலாவதாக செஞ்சது. இவ்வளோ தூரம் நீங்கள் இடுப்பு கீழே இறக்கணும்னு அவசியம் கிடையாது. இடுப்பு என்ன பண்ணால் போதும், மேலே இருக்கட்டும். மேலே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லோராலையும் கட்டாயமாக செய்யலாம், செய்ய முடியும். இதை ஒரு அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சு காமிங்க. திரும்ப மேலே எந்திரிங்க. திரும்ப கீழே வாங்க. தரையை தொடுங்க. கொஞ்சம் முட்டியை ஓப்பன் பண்ணுங்க. திரும்ப எந்திரிங்க. இதுதாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த பயிற்சியை எல்லோராலையும் நான் செஞ்சு காமிச்ச முறையில செஞ்சு பார்த்தீங்கன்னா தெளிவா செய்ய முடியும். இந்த பயிற்சியை இந்த மாதிரி செய்யறதுனால இந்த முட்டிக்கு மேல இருக்கக்கூடிய தசைகள் நல்லா ஒழுவடைய ஆரம்பிக்கும். ஒண்ணு. 2வது, இந்த இடத்துல அசைவுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த இடம் என்ன ஆகும்னா வயசு ஆக ஆக குறுக ஆரம்பிக்கும். நம்மளால கால்களை அதிகமா விரிக்க முடியாது. அதனால இந்த பெல்விக் ஃபிளெக்சிபிலிட்டி இல்ல பெல்விக் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெல்விக் மொபிலிட்டியோட ஒரு பேஸ் தான் இந்த எக்ஸசைஸ். இந்த பெல்விக் மொபிலிட்டியில இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த கால்களை நம்ம என்ன பண்றோம், அப்படி வச்சு அப்படி விரிக்கிறோம்ல, அந்த மாதிரி விரிக்கிறதுனால இங்க ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்ம ஏதோ சாதாரணமா பயிற்சி செஞ்சோம், அது அப்படியே கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த ஓப்பனிங்கிறது உங்க இடுப்பை பலமா வச்சுக்கிறதுக்கு பல விதத்துல உபயோகப்படும். இந்த பயிற்சியை குறைந்தது 12 முறை செய்யுங்க. 12 12ன்னு ஒரு 3 முறை செஞ்சு பாருங்க. நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.